ஓம் வாராகி தாயை போற்றி, அன்னை வாராகி தாயை போற்றி, அழகு வாராகி தாயை போற்றிங்க. என்னங்க இன்னைக்கு என்ன என்ன விசேஷம் அப்படின்றத நான் உங்க கூட இப்ப சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று கருட பஞ்சமிங்க. வராகி தேவியை யாராரு வழிபாடு செய்யாம இருக்கீங்களோ, யாருடைய அம்மனை பார்த்தாலே இல்லை, ரொம்ப பேர் சொல்றாங்க அம்மனை எனக்கு வழிபாடு பண்றதுக்கு எப்படின்னு தெரியல, எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலன்றவங்களுக்கான இந்த பதிவை தான் நான் இப்ப சொல்ல போறேன். அம்மனை நீங்க மனசார நம்புங்க. நம்பிக்கையோட பூஜையை தொடங்குங்க. அம்மனை இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இல்ல நான் ஒரு படம் வைத்து அம்மனை வழிபாடு செய்யணும், எப்படி செய்யணும்னு தெரியல அப்படின்றவங்களுக்கும் நான் இந்த பதிவு வீடியோல சொல்றேன். இந்த வருகிற கருட பஞ்சமிக்கு செவ்வாய்க்கிழமை வந்ததுனால ரொம்பவே விசேஷங்க. அம்மன் ஆலயத்துக்கு சென்று வந்த மேல வீட்டுல நீங்க அம்மனுடைய படம் வைத்து அம்மனுக்கு தேவையான தயிர் சாதம் வைத்து அம்மனை நீங்க எப்படி பூஜை செய்யலாம். இந்த வருகிற கருட பஞ்சமிக்கு அம்மனை நான் இப்பதான் பூஜை செய்ய தொடங்குறேன் அப்படின்றவங்களுக்கான பதிவு தான் இது. இப்ப நீங்க அம்மனை நீங்க வழிபாடு செய்யும் போது இது நமக்கான ஒரு நல்ல நாள், நல்ல ஒரு நேரம், நல்ல ஒரு இதுன்னுட்டு நீங்க நம்பிக்கையோட அம்மனை வழிபாடு செய்யணும். அம்மனுடைய நம்பிக்கை எப்பவுமே இருந்தா கைவிட மாட்டான். இது உங்களுக்கான ஒரு அரிய நாளதான் இருக்கும். இந்த வீடியோவை நீங்க முடிகிற வரைக்கும் பாருங்க. இந்த கருட பஞ்சமிக்கான விசேஷத்தை தான் நான் சொல்ல போறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த பதிவை நீங்க கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே நம்பிக்கையாவே இருக்கும். வராகி அம்மனை வழிபாடு செய்யாதவங்களுக்கான பதிவு தான் இது. இந்த பதிவை நீங்க கேட்டுட்டு அம்மனை நீங்க கண்டிப்பா வழிபாடு செய்யுங்க. நம்பிக்கைன்றது ரொம்பவே முக்கியங்க. மனசுல பட்டதை நீங்க செய்யுங்க. யாருடைய பேச்சோ நம்மளுக்கு வேண்டாம். அம்மனை வராகி தாயி நானே அழகான தாயிங்க. அவளை நீங்க பார்த்தாலே போதும், பார்த்துட்டே இருக்கலாங்க. எவ்வளவு நேரம் பார்த்தாலும் அம்மனுடைய முகத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கலாங்க. எனக்கு எவ்வளவு பிரச்சனைங்க இருக்குதுமா, எனக்கு ரொம்ப பிரச்சனைம்மா, என் குடும்பத்துல பிரச்சனைம்மா, எதுவுமே எனக்கு கை கூடி வரலம்மா, என்ன பண்றதுன்னு தெரியல, உன்னை வச்சு நான் வழிபாடு செய்யணும், ஆனா எப்படி செய்யணும்னு தெரியலன்றவங்களுக்கு தான் இந்த பதிவை நான் இப்ப சொல்ல போறேன். அம்மனை நீங்க வழிபாடு செய்யணும், அம்மா எனக்கு வேணும், ரொம்ப ஆசையா இருக்கு, அம்மா கிட்ட பேசணும், எப்படி பேசணும்ன்றது தான் நான் சொல்றேன். அம்மனை பார்த்து முகம், அந்த அம்மனுடைய முகம் நீங்க படம் வைத்து அம்மன் முகத்தை பார்த்து பேசுங்க. அழகான தாய்ங்க. அந்த அம்மனை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா அவ்வளவு கஷ்டங்கள் ஆகும். வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் ஆகும், நம்ம எல்லாமே மறந்துடுவோங்க. அந்த நொடியில நம்மள மறக்க வச்சிடுவா தாய். நம்பிக்கைன்றதாங்க ரொம்பவே முக்கியம். அதுக்கான பூஜை வழிமுறையை நான் இப்ப சொல்றேன். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓம் வராகி தாயை போற்றி, அன்னை வராகி தாயை போற்றி, அழகு வராகி தாயை போற்றிங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 நாள் தாங்க இருக்குது. வரது செவ்வாய்க்கிழமை ஒரு அரிய தினங்க, கருட பஞ்சமி வருகிறதுங்க. இந்த நாள்ல வராகி தாயை யார் யார் வழிபாட செய்யலையோ, நீங்க இரவில உண்மையான பக்தியோடு நான் பூஜிக்கும் போது நோய், சாபம், பிளவுகள், கண் திஷ்டி எதுவுமே இருந்தாலும் தாய் நம்மள காப்பாங்க. இந்த கருட பஞ்சமிக்கு உங்க வீட்டுல யாருக்காவது நிம்மதி இல்லாம இருக்கீங்க, கஷ்டமா இருக்கு, வேலை இல்லை, குழந்தை வழியில பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க வராகி அம்மனை வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று கருட பஞ்சமி அன்று இரவு பூஜை பண்ணுங்க. அம்மா உங்ககிட்ட பேசுவா, அவ உங்களையே கேட்பா. நீங்க அதுக்கான பதில அம்மன் கிட்ட நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. யாரு மூலியமாவது அம்மா நமக்கு வழி காட்டுவா. இதுவே கருட பஞ்சமிக்கான பூஜைக்கான வழிபாடுங்க. இந்த நாள்ல 10 மணிக்கு வராகி தேவிய நேரில பேசின மாதிரியே உங்க வீட்டுல பூஜை செஞ்சு நீங்க அம்மனை வழிபாடு செய்யலாம். அக்கா, தம்பி, அண்ணா எல்லாருக்கும் நான் சொல்றது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்க மறக்காம பாருங்க. செவ்வாய்க்கிழமை உங்க வீட்டுல ஒரு சின்ன பூஜையாவது செய்யுங்க. பசும் பால், வெல்லம், பூ, லேசான தீபம் போதுங்க. மனதுல இருக்கிற பிரார்த்தனையெல்லாம் சொல்லுங்க. தாய் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த வருகிற கருட பஞ்சமி செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு எல்லாமே நல்ல நாளாக இருக்கும். அம்மனை வழிபாடு செய்யறதுக்கு, தொடங்கறதுக்கு, புதியதா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு உகுந்த நாளுங்க. இந்த வருகிற கருட பஞ்சமி உங்க வீட்டுல வளமும் அமைதியும் தரட்டும். வாராகி தாயே உங்க வீட்டுல குடியிருக்கலாம். பாகியம், சுபம், சக்தி எல்லாமே உங்களுக்கு கைகூடி வருங்க. வராகி அம்மனுடைய அருள் எப்போதுமே நம்ம கூட இருக்குங்க. நம்பிக்கைன்றது முக்கியங்க. நம்ம எடுத்த உடனே புகழ்படம் வைத்து அம்மனை வழிபாடு செய்யறதுனால நம்மளுக்கு எல்லாமே கைகூடி வரும்ன்றது கிடையாது இந்த பதிவு. அம்மனை நம்பிக்கையோட பூஜை பண்ணணும். இந்த வருகிற கருட பஞ்சமி அது செவ்வாய்க்கிழமை வந்ததுனால ரொம்ப ரொம்ப விசேஷங்க. எல்லா நல்ல காரியங்களும் நீங்க பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமைன்றது ரொம்ப பேர் எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா அம்மனை நான் வைக்கணும், வீட்டுல வழிபாடு செய்யணும் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த வருகிற கருட பஞ்சமிக்கு இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யுங்க.
உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். நம்பிக்கையோட இருங்க. வராகி தாய் எப்பவுமே நம்மள கைவிட மாட்டாங்க. வராகி தாயினாலே அழகான தாய்ங்க. இரவு தேகத நம்பிக்கைன்றது முக்கியம். வராகி தாயினுடைய அருள் எப்பவுமே உங்களுக்கு நிலைத்திருக்கட்டும். வராகி தாயே போற்றி.